ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதாங்க இந்த பழக்கமே ஆரம்பிக்குது. கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு என்ன வேணும்? அதுல இருந்து வெளியே வரணும், இல்ல அத மறக்கணும். குடிச்சா கஷ்டத்தை மறக்கலான்னு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அடிமையாகி கஷ்டமே இல்லைன்னாலும் கூட குடிக்கணுங்கிறதுக்காகவே குடிக்கிறாங்க. அருண் அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இல்லம்மா, நேத்து அவனையும் மீறி அது நடந்திருக்கலாம். திரும்பவும் அப்படி நடக்காம நாம பாத்துக்குவோம். நான் வேணா அவன்கிட்ட பேசுறேம்மா. பேசினா தீர்ற பிரச்சனை இல்லைங்க இது. ஏன்னா அருண் இப்ப முன்ன மாதிரி இல்ல. என் வார்த்தையை மீறி நடந்துக்கிறான். இப்ப குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். என் பிடியிலேருந்து விலகி அவன் தப்பான வழியில போயிட்டு இருக்கான். அவனை எப்படி மீட்க போறேன்னே எனக்கு தெரியலங்க. அம்மா, அவனை மீட்கணும்னா அந்த ரஞ்சிதாவை விரட்டி அடிக்கணும். அவ சவால ஜெயிக்கிறதுக்காக அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. அருணும் இப்ப அவ புடியில இருக்கா. அவன் புத்திய மைக்கி தான் புடியில வச்சுக்கதான் அவனை குடிக்கவும் வச்சிருக்கா. அவளுக்கு ஒரு முடிவு கட்டாம இந்த பிரச்சனை முடியாதுமா. வித்யா, அவதான் இதுக்கு காரணங்கிறத என்னால நம்ப முடியல. அவ மேல தப்பு இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு அவ கீழ்த்தரமா இறங்குவான்னு எனக்கு தோணலம்மா. அங்க போகும்போதே குடிச்சிட்டு தான் போனேன்னு அருண் சொன்னானே. அப்படின்னா கல்பனா போய் சொல்றான்னு சொல்றீங்களா? அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றேம்மா. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அவ ஒரு நாள் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த உடனே அவ உங்களுக்கு நல்லவளா போயிட்டாளா? அவ செஞ்சதெல்லாம் மறந்துட்டு நீங்களும் அவ பக்கம் சாஞ்சிட்டீங்களா? வேதா, நான் யாரு பக்கமும் சாயல, நியாயத்தை தான் சொல்றேன். அவ நல்லவ, அவளே மருமகளை ஏத்துக்கொண்டு நான் சொல்ல வரலையே. நமக்கு அவ மேல கோபமும் வருத்தமும் இருக்கலாம். அதுக்காக அவதான் எல்லாத்துக்கும் காரணம்னு என்னால ஏத்துக்க முடியாது. அப்பா, என்னம்மா சுதா மாமா அத்தை மாதிரி அப்பாவும் கட்சி மாறிட்டாரா? அவரால என்ன மீறி போக முடியாது வித்யா. என் பையன் தான் அந்த விஷயத்துல என்னை ஏமாத்திட்டான். ஆனா என் புருஷன் அப்படி செய்ய மாட்டாரு. ஒருவேளை அவர் அப்படி நடந்துகிட்டாலும் நான் மாற மாட்டேன். கல்பனா தான் என்னோட மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நேத்து கல்பனாவும் அருணும் பேசிக்கிட்டதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. அருண் மனசு மாறிட்டான்னு நினைச்சேன். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. அவன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோன்னு கல்பனாவே சொன்னாலம்மா. அவளே நிதானமா இருக்கும் போது நாம ஏன் அவசரப்படணும்? சரிம்மா, அவன் பொறுமையாவே மாறி வரட்டும். சரி, உன் விஷயம் என்னாச்சு? பாலா சார் கிட்ட பேசுனியா? அவர் என்னம்மா சொன்னாரு? நீ அத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. நம்ம அன்னைக்கு பேசினதுக்கு அப்புறமா நான் அவரை போய் பார்க்கவே இல்லம்மா. பிஸியா இருக்கிறதுனால என்னால அவரை தொந்தரவு பண்ண முடியலம்மா. புரியுதுமா. ஆனா இத ரொம்ப நாளைக்கு தள்ளி போடாதம்மா. 2 பேருக்குமே விருப்பம் இருக்கும்போது சீக்கிரமே இத பேசி முடிச்சிடுறது நல்லது. அருண் கல்யாணம் தான் நான் நினைச்ச மாதிரி நடக்கல. அது ஒரு பக்கம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. உன் கல்யாணத்தை சட்டுன்னு முடிச்சாலாவது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்மா. சரிம்மா. வித்யா, உனக்கு அவர்கிட்ட பேசுறதுல ஏதாவது சங்கடம் இருந்தா சொல்லுமா. அவர் வீட்டு அட்ரஸ் வேணா வாங்கி கொடுமா. நானும் உங்க அப்பாவும் போய் அவங்க வீட்டுல பேசிட்டு வந்துடுறோமே. வேணாம்மா, அவர் எப்போ ஃப்ரீயா இருப்பான்னு சொல்ல முடியாது. அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த உடனே நானே போய் பேசிட்டுமா. ஓ சரிம்மா. சரிம்மா. அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளவு தீவிரமா இருக்கியா நீ? நான் விருப்பத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவரே உன் கனவு உடைக்க போறாரு. ஒருவேளை அவர் இதுக்கு சம்மதிச்சிட்டாருன்னா அவரை எப்படி பேக் அடிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்.